யாரும் பார்த்து நின்னு பேச நீ வந்து கண் மறைச்சு யாரும் இல்ல ஓ மனசில் என்னமே தன்னால கண்ணமே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி வந்து உங்கள் இமேஜஸ் பண்ணி இந்த வந்து நீங்கள் எப்படி ரொம்ப ஷார்ட் பண்ணி வந்து மேக் பண்ணுறது நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி வந்து மேக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடிட் பண்ண அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. எங்களோட ஆப் லிங்க் பார்த்து கீழே வந்து டிஸ்பிளே இருக்கும். கூட ஆப் லிங்க் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட என்டர்பேஸ் பார்த்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வந்து நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த புக் மார்க்ஸ் பார்த்தா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுவேன். பாஸ்வேர்டு வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ பண்ணிட்டேன். வீடியோட ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா ஒரு ஆடியில் இருக்கும். மேலே பார்த்தா பேக்ரவுண்ட் இமேஜில் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபுல் நான் வந்து எல்லாமே இமேஜில் வந்து செட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த சைஸில் வந்து இமேஜ் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து கிராப் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி நான் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்து கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரே டூ ஸ்டெப்பில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ஒரு சைஸில் வந்து கட் பண்ணுறது வந்து பேக் வந்துட்டு கீழே பார்த்தா கிரீன் சைம் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரெக்டாக உங்கள் கூட பார்த்தா 4:5 ரேஷன் ஒரு சைஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த பிளாக் வந்து மறைகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் என்னது ஜூம் பண்ணிங்க இமேஜ். அதே மாதிரி ஃபேஸ் வந்து கிளியர் தர ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு மேலே செட்டிங் பண்ணி ஏர் ஆப்ஷனுக்கான பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து தேட பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்றது கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு வந்து 4:5 ரேஷனில் உங்களுக்கு இமேஜ் வந்து கிராப் ஆகிடும். சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் வித்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் இமேஜ் வந்து ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் மேலே டாப் இருக்கும். இப்போ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்டார் ஐக்கன் மாதிரி இருக்கும் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து அலைன்மெண்ட் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ அலைன்மெண்ட் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் ஐன் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா ப்ளஸ் ஐன் மட்டும் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ண இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். இதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக பார்த்தா ஒரு 9 லேயர் நினைக்கிறேன். 9 இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணினா கரெக்டாக மேலே ஃபோல்டருக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அலைன்மெண்ட் ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் ஐன் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் மட்டும் பார்த்தா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் பார்த்தா இந்த யாருக்கு பார்த்து இந்த லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கும். அதில் பார்த்தா கேமரா ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆஃபில் இருக்கும் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணால் க்ரீன் கலர் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரியும் கேமரா ஆப்ஷன் ஆன் வந்து இப்போ ஆன் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷனுக்கான பட்டன் இருக்கும் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்ட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.